நேற்று விக்ரம் சார் ஃபோன் பண்ணார், ஒரு 8:30 மணி இருக்கும். சொன்னேன் நான் இன்னைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. இல்லை ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போக வேண்டாமே, பரவாயில்லன்னாரு. வேலை இருந்தாலும் நான் போகிறேன்னு சொன்னேன் நான். அவருக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு, நான் பார்த்த வரைக்கும். டைரக்டர், அந்த ஸ்கிரிப்டு, அது எப்படி பண்ண போகிறோம், இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், இதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். சினிமா சினிமா சினிமா, ஹார்ட் ஒர்க்கிங் தான். இந்த காலகட்டத்தில் நான் பார்த்த விக்ரம் சார் வந்து ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், சின்சியாரிட்டி. பெரிய ஹீரோஸ்னா அந்த பந்தா இல்லை. ஒரு மாதம் முன்னாடி கூட பீச்சில் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்டு இருக்காரு விக்ரம் சார். லைக் இது நைட் டைம்லாம் இல்லை, ஈவினிங்கில். இப்படி அவ்வளோ டவுன் டு எர்த், இப்படி ஒரு ஹீரோ நான் கூட படம் பண்ண போகிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கருடா என்ன மாதிரி படம், விக்ரம் சாருக்கு என்ன, நான் விக்ரம் சார்கிட்ட எதை எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுதான் கருடாவாக இருக்க போகுது. அவருக்குள்ள ஒரு 2 முகங்கள் இருக்கு, இருமுகன் மாதிரி 2 முகம் இருக்கு. ஒன்று ஸ்டார், ஒரு பெரிய ஸ்டார். இன்னொன்று ஆக்டர், தி பெஸ்ட் ஆக்டர். மாசும் இருக்கும், மாஸ் இல்ல ஆக்டிங் காசி மாதிரி படம் அப்படின்னா அப்படி இருக்கும். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அதிரடி தான், மாஸ். எனக்கு இறங்கி அடிக்க சியானா தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு படமா தான் கருடா இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார். உங்களோட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம ஹாப்பி பர்த்டே விக்ரம் சார். நம்ம சினிமா ஃபேமிலி எல்லாருமே படத்தில் ஏதோ எதிர்பார்த்து தான் வேலை பார்ப்போம். ப்ரொடியூசரானாலும் டைரக்டர்னாலும் ஒரு பலம் எதிர்பார்த்து வேலை பார்ப்போம். ஆனால் ஃபேன்ஸ் அசோசியேஷன் மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஒர்க் பார்த்தேன். பயங்கர சென்டிமெண்டல் டச்சிங்காக இருந்து எல்லோரும் பயங்கரமாக அர்ப்பணிச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பீப்புள் சிங்கர்ஸ் ஆனாலும் அதுக்கு பின்ன ஸ்டோரி எதுன்னு எல்லாமே அந்த எஃபோர்ட் எடுத்த சுயசா இருக்கு, கலைசா இருக்கு, கார்த்திக்கு, உங்கள் எல்லாருக்கும் அது இன்னைக்கு ஸ்பெஷல். இந்த விக்ரம் சாரோட பர்த்டேக்கு அது இருமோன் ஷூட்டிங் நடக்கும்போது அது எனக்கு பெருமையாக இருக்குது. விக்ரம் சாரோட அசோசியேஷன் பார்த்தா நம்ம சேதுலேருந்து, கிங்கிலேருந்து, அன்னியன்லேருந்து, சாமியிலேருந்து, கந்தசாமி, பீமா. அப்போ அவர் எல்லா படமே கேரளாவில் வாங்கி அவர் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் பார்த்தா வந்து எல்லா மீடியாட்டெல்லாம் ஃபீஸ் பண்ணி ஓர்ட்டு பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒரு பெரிய ஹீரோக்கள் கிடைக்காது. பட் 50-60% முடிஞ்சிடுச்சு. 60% முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான படம் காட்டணும் டைரக்டருக்கும் எங்களுக்கு டீமுக்கெல்லாம் ஒரு ஆசை. அதனால we are coming with a teaser. அது ஒரு பர்த்டேக்கு ஸ்பெஷலாக வரது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. இது 3-4 வருஷமும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சாருக்காக சாங் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடை, ஒரு சின்ன தடை வந்தது. இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த சாங் போடுச்சு. மெயினாக அவங்க கேட்டது என்னென்னா, இல்லை எல்லா எமோஷன்ஸும் இருக்கணும். ஒரு போர்ஷனில் டான்ஸ் ஆடணும், ஒரு போர்ஷனில் ஒரு இந்த மெலடி இருக்கணும், 2 போர்ஷனில் ஒரு எமோஷன் இருக்கணும்னு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கன்வே ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். கிருஷ்ணாவோட லிரிக் ரொம்ப ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. அது எங்கெங்கோ வாழ்ந்தோமே இன்று உன்னாலே சேர்ந்தோமேன்றது ஒரு பெரிய லைன். அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்துருக்கீங்க. அந்த சாங்கோடைய எண்டு, அந்த சமர்ப்பணம் எங்களோட சேர்த்து எங்களோட சமர்ப்பணம் தான். சியான் சாருக்கு இந்த பர்த்டே விஷஸ். சீக்கிரத்தில் அவருடைய படத்துக்கும் ஒரு மியூசிக் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு இன்னும் பெரிய ட்ரீட்டாக அவரோட மியூசிக் ட்ரீட் இருக்கும்.